கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை அவனிடத்தில் கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். எதுவாக இருந்தாலும், எதை தேடினாலும் உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் கொடுயா அல்லாஹ் என்று அழைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களை நேசித்து அவன் பதிலளித்துக் கொண்டே இருப்பான், நீங்கள் கேட்டதை விட சிறந்த முறையில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கரீம், யார் அவன்? இன்னல்லாஹ ஹய்யுன் கரீமுன். அல்லாஹ் வெட்க குணமுடையவன், அல்லாஹ் கரீம். ஏன்? யஸ்தஹி இதா ரஃபஅ الرجل இலைஹி யதைஹி அய்யருத்தஹுமா ஸிஃப்ரன் ஹாயிபதைன். ஒரு மனிதன் இரண்டு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை கேட்டு அதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் அந்த அடியானுடைய கரம் கீழே விழுவதை அல்லாஹ் வெட்கமடைகிறான். ஏன் அல்லாஹ் வெட்கமடைகிறான்? கரீம் அவன். கேட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கமடைவான், கேட்காமலும் அவன் கொடுப்பான். அல்லாஹு அக்பர். கரீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கிறான், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். சிரமத்தில் வாழ்பவர்களே, கஷ்டத்தில் வாழ்பவர்களே, பிரச்சனையில் வாழ்பவர்களே, கடனில் வாழ்பவர்களே, நோயில் வாழ்பவர்களே, குடும்ப உறவில் பிரச்சனையில் வாழ்பவர்களே, இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உள்ளடக்கி இருந்தால் கேளுங்கள், உங்களுடைய ரப்பு எங்கே இருக்கிறான்? ஃபஇன்னி கரீபுன். நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். என்னை அவர்கள் அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றை நினைத்தால், ஒரு தேவையை நாடினால் அல்லாஹ்விடத்திலே அதிகரித்து கேளுங்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹுவை, உங்களுடைய ரப்பை தான் கேட்கிறீர்கள், அதில் குறைவுபடாதீர்கள். வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒரு குழைத்த மாவிற்கு உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள். அவன் உங்களோடு இருக்கிறான். உங்களை அவன் தனியே விடவில்லை, உங்களை அவன் கைவிடவில்லை. அல் கரீம், எல்லோரோடும் எல்லா நிலையிலும் யார் அழைத்தாலும் இந்த உலகத்தில் அவன் பதில் கூறுவான். அவன் பதிலளிக்காத பிரார்த்தனை இந்த உலகத்திலே இல்லை. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், அல்லது நமக்கு நலவில்லை என்றால் அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான். அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தஅல الرأسு ஷைபா. யா அல்லாஹ், என் தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கொடுப்பான். அல் கரீம் கொடுப்பான். எண்ணாததையும் அல்லாஹ் கொடுப்பான். அவன் அல் கரீம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை கேட்டார்கள். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்றெல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளித்தான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம். அது ஆண் குழந்தை, இஸ்முஹு யஹ்யா. சுப்ஹானல்லாஹ். அதற்கு அல்லாஹ் பெயரிட்டு அனுப்பினான். உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே, இதற்கு முன்னால் இந்த பெயரை யாருக்கும் சூட்டவில்லை. இதோ உனக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அவருடைய பெயர் யஹ்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல் கரீம் அல்லாஹ்வை அழைத்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு குழந்தை வேண்டும் என்று. அல்லாஹ் கொடுத்தான். முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதிக ஆண்டுகளுடைய பிரார்த்தனைக்கு பிறகு இன்னொரு மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினான் இஸ்மாயிலை. அதற்கு பிறகு அவர்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யவில்லை, ஆனால் கொடுத்தால் அல்லாஹ் எந்த பெண்ணிடமிருந்து குழந்தை பிறக்கவில்லை என்று நினைத்தார்களோ அதே பெண்ணிடமிருந்து இஸ்ஹாக்கை. அல்லாஹு அக்பர்.
கொடுத்தான் நபியாகவே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல் கரீம். அவன் கேட்டால் கொடுப்பான், கேட்காததையும் அளவின்றி கொடுப்பான். கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்பதையும் அவன் விரும்புவான், கேட்டதை கொடுப்பதையும் அவன் விரும்புவான், கேட்காததை கொடுப்பதையும் அவன் விரும்புவான். கொடுப்பதை விரும்பிக் கொண்டே இருப்பான். கொடுப்பது அவனுக்கு விருப்பமானது. அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் கொடுப்பதால் அவனுடைய கஜானாவில் எல்லளவும் குறையாது. உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், முதலாமவர்கள், இறுதியாமவர்கள் என எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி அவரவர்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டு எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரில் அந்த ஊசி எதை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் காலியாக இருக்காது. அல்லாஹ் அல் கரீம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.